ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு சிக்கு புக்கு டாக்கீஸ். ஜெயம் ரவி அண்ட் ஆர்த்தியோட விவாகரத்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். நான் ஆர்த்தியை விவாகரத்து பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரே ஒரு போஸ்ட்டை மட்டும் போட்டுட்டு ஜெயம் ரவி ரொம்ப நல்லா எதுவுமே சொல்லாமல் இருந்தார். அதுக்கப்புறம் ஆர்த்தி பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவை போட்டிருந்தாங்க உருக்கமாகவே. என் ஹஸ்பண்ட் கூட நான் பேச ட்ரை பண்ணேன், பட் பேச முடியலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன ஆர்த்திக்கே தெரியாமல் விவாகரத்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரா ஜெயம் ரவி அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் பேச்சுக்கள் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு நாளிதழ் பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவிக்கு இன்னொரு பாடகி மேலே அஃபேர் இருக்குது, அதனால தான் வந்துட்டு ஆர்த்தியை பிரியணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஓப்பனாகவே போட்டிருந்தாங்க. ஆனால் அந்த பதிவுக்குமே எந்த விதமான ஒரு எதிர்ப்புமே தெரிவிக்காமல் இருந்தார் ஜெயம் ரவி. அட் லாஸ்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரதர் படத்தோட ஆடியோ லான்ச் வந்திருந்தது. அதில் கலந்துக்கிட்ட ஜெயம் ரவி, எனக்கும் அந்த லேடிக்கும் எந்த விதமான தொடர்புமே இல்லைங்க, அவங்களெல்லாம் தேவையில்லாமல் எங்கள் பர்சனல்குள்ளே இழுத்துட்டு வராதிங்க, என்னோட பொது வாழ்க்கை வேறு, பர்சனல் லைஃப் வேறு, பர்சனலாக நம்ம இங்கே பேசவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே டீசெண்டாக சொல்லி போயிட்டாரு. பர்டிகுலராக இந்த ஒரு இன்டர்வியூவை பார்த்ததுக்கப்புறம் குஷ்பு அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லென்த்தியான போஸ்ட்டை போட்டிருக்காங்க. குஷ்புவுக்கும் அதே மாதிரி ஆர்த்திக்கும் ரொம்பவே நெருக்கமான உறவு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். குஷ்பு பார்த்தீங்கன்னா ஆர்த்திக்கு சப்போர்ட் பண்ணி அதே மாதிரி ஜெயம் ரவிக்கு அகெயின்ஸ்டாக ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதில் அவங்க விளக்கமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு உண்மையான மனுஷன் தன்னை உயர்த்தணும் அப்படின்னா பொது வெளியில் தன்னோட குடும்பத்தையும் ரொம்ப உயர்வாக தான் வச்சுருப்பான். ஒருத்தவங்க மேலே இருக்கக்கூடிய அன்பு கூட குறையலாம், ஆனால் மரியாதை என்றைக்குமே குறையக்கூடாது. கல்யாண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எல்லா நாளுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஏற்ற இறக்கமான நாட்கள் இருக்க தான் செய்யும். அந்த கசப்பான நாட்களை கூட நம்ம ரொம்பவே ஈஸியாக கடந்து வந்துடலாம். அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால், காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால். காதல் அப்படிங்கிறது வேறு, ஆனால் கல்யாண வாழ்க்கை அப்படின்னு சொல்லி வரும்போது ரொம்பவே ட்ரஸ்ட் முக்கியம். ஒருத்தர் மேலே ஒருத்தர் நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்கணும், அதே மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இங்கே உண்மையான பலம் என்ன அப்படின்னு சொல்லி நிறையா பேருக்கு புரியவே மாட்டேங்குது. குடும்பம் தான் உண்மையான பலமே. உங்களுக்காக எப்பயுமே சப்போர்ட் பண்ணுறவங்களெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வெளியே என்னத்தை சாதிக்க போகிறீங்க? இதையெல்லாம் தாண்டி ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு மரியாதை அப்படிங்கிறது இல்லாத போது எல்லாமே மிஸ் ஆயிடுது. தன்னோட ஒய்ஃபுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய தெரியாத ஒரு ஆள் எப்படி வெளியே போய் சமாளிக்க முடியும், அதே மாதிரி சக்சீட் ஆக முடியும்? உங்களோட ஒய்ஃப் அப்படிங்கிறத தாண்டி உங்களுக்காக அந்த 2 குழந்தைகளை பெற்றெடுத்த அந்த தாயை நீங்கள் கண்டிப்பாக மதித்து தான் ஆகணும். இது ஒரு அடிப்படை கடமை. இந்த ஒரு சின்ன மரியாதை கூட தெரியாத ஒருத்தரால் கண்டிப்பாக வெளியே போய் யாரோட மரியாதையும் பெறவே முடியாது. அவங்களோட வாழ்க்கை உண்மையாகவும் இருக்காது, செழிக்கவும் செய்யாது. வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவே அழகான விஷயம். அது ஒரு பூமரங் கூட. நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அதை தான் உங்களுக்கு திரும்ப கொடுக்கும். நீங்கள் பாசத்தை கொடுத்தீங்க, அன்பை கொடுத்தீங்க, காதலை கொடுத்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். வெறுப்பை கொடுத்தீங்கன்னா வெறுப்பு தான் உங்களுக்கு லைஃபும் திரும்ப தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி கல்யாண வாழ்க்கையில் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வர்றது ரொம்பவே சகஜமான ஒரு விஷயம். அதையெல்லாம் தாண்டி அந்த லவ்வில் ஸ்டெபிளாக இருக்கவங்க தான் ஜெயிக்க முடியும் வாழ்க்கையிலையும். ஒரு குடும்பத்தை உயர்த்துறது மூலமாக தான் தன்னையும் ஒரு மனுஷன் பொது வெளியில் உயர்த்திக்க முடியும். அதை செய்ய சிலர் தவறிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க வெறுப்பா குஷ்பு அவர்கள். இன்னைக்கு பிரதர் பட ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்த்தி அவர்களும் ஜெயம் ரவியை அன்ஃபாலோ பண்ணியிருக்காங்க இன்ஸ்டாகிராமில். அதையே தான் ஜெயம் ரவியும் பண்ணியிருக்காரு. ஜெயம் ரவி அண்ட் ஆர்த்தி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் யாரையுமே ஜட்ஜ் பண்ணாமல் போயிடுறது ரொம்பவே நல்ல ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா உள்ளுக்குள்ளே அவங்க 2 பேருக்குள்ளே என்ன பிரச்சனை அப்படிங்கிறது அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். இதையெல்லாம் தாண்டி பாடகி கெனிஷாவோட ஜெயம் ரவி ஒரு சில ஃபோட்டோஸில் இருக்கார். அதை வச்சுக்கிட்டே இவங்க 2 பேருக்கும் ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே ரொம்ப ஒரு கெட்ட பேரை உருவாக்கிட்டு இருக்காங்க. உள்ளே என்ன நடக்குதுன்னே தெரியாத சில விசமிகள் எல்லாம். ஜெயம் ரவி ஒரு ஃபெமிலியரான பர்சன். நிறைய இடங்களுக்கு போவார் வருவார். அங்கே நிறைய நண்பர்களை சந்திக்க வேண்டியது வரும். அது ஆண் நண்பராக இருந்தாலும் சரி, பெண் நண்பராக இருந்தாலும் சரி. அவங்க கூட எடுத்துக்கிட்ட ஒரு செல்ஃபி, ஒரு ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு ஒருத்தவங்கள ஜட்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறது, ஒருத்தவங்க மேலே தேவையில்லாத கருத்துக்களை பரப்புறது அப்படிங்கிறது, வன்மத்தை கக்குறது அப்படிங்கிறது தேவையில்லாத செயல் அப்படின்னு தாங்க நான் நினைக்கிறேன்.